தமிழகம் முழுவதும் 7 முருகப்பெருமான் கோயில்களில் 872 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கோவை மருதமலை மருதாளமூர்த்தி சுவாமி கோவிலில் அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் தமிழகம் முழுவதும் 2400 கோயில்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது என்று கூறினார். தற்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி, பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி உள்ளிட்ட 7 கோவில்களில் மொத்தம் 872 கோடி ரூபாய் செலவில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். மருதமலையில் ஆசியாவிலேயே அதிக உயரம் கொண்டதாக 160 அடி உயரத்தில் முருகப்பெருமான் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். முருகர் திருக்கோயில்களில் 7 திருக்கோயில்கள் பெருந்திட்ட வரைவுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த திருக்கோயிலில் பார்த்தால் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர் சுமார் 400 கோடி ரூபாய் அளவிற்கு அங்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதில் ஒரே உபயதாரர் 200 கோடி ரூபாய் அளவிற்கு எக்ஸிஎல் நிறுவனம் அதற்கு உபயதாரராக அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய பணி கிட்டத்தட்ட 60% பணிகள் இதுவரையில் நிறைவு பெற்றிருக்கின்றது. திருக்கோயிலின் சார்பில் 23 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 16 பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் 7 பணிகள் மீதம் இருக்கின்ற 7 பணிகளையும் தொடங்க இருக்கின்றோம்.